ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி நமக்கு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் எழுந்திரிச்சாச்சு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. எழுந்திரிச்சு வந்து ஜாமான்லாம் கழுவிட்டு காஃபி மேக் பிடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்தீங்கன்னாக்கா தோசை தாங்க. தூளுமே அரைச்சி வச்சனால தூள் இருக்கலாம் கொஞ்சம் நமக்கு ரொம்ப சுலபமாக போயிடும் வேலையெல்லாம். தூள் தோசையுமே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தூள் தோசை முட்டையுமே ஊற்றி நல்லா சும்மா ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். காலையில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிட்டுருக்கலாம், மிளகு தூள்லாம் போட்டு சும்மா ஸ்பைஸியாக சாப்பிட்ற ஒரு இதாக இருந்துச்சு. சரி அதுமாரி சாப்பிட்லாம் சொல்லி நைட்டு இட்லியுமே இட்லி பச்சை பருப்பு சாம்பார் தான், அந்த சாம்பாருமே இருந்துச்சு. அதை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தாங்க. எப்போயுமே தோசை இட்லி தோசை. உங்களுக்கே என்னோடய வீடியோ பார்க்க போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து மக்ரூடி சேமியா அது இதெல்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி என்னைக்காச்சும் சொல்லி நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மாவு இருந்தால் மாவு தோசை ஊற்றிக்கலாம், வேலை முடிஞ்சு போச்சுங்க. மதிய லஞ்சு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலை மீன் குழம்பு தாங்க. சாலை மீன் குழம்பு தேங்காய் பால் சாதம் தாங்க. அதுமாரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி குழம்புமே தாளித்து விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிலாம் வாங்கிட்டு தான், தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு தான் அதுமாரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு குழம்புமே தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சாப்பாடுமே தேங்காய் பால் சாதமே குக்கரில் தாளித்து விட்டேங்க. அதுவுமே ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கே வந்து என்னோடய சேனல்லாம் பார்த்து போர் அடிக்குதா அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் மீன் குழம்பு கறி மீன் இது மாதிரி தான் எடுத்துகிட்டு நினச்சிட்ருப்பீங்க. நானும் வெளிலாம் போய் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய லாங் வீடியோ ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடியோ நம்மளும் ரீச் ஆகணும் நம்பிக்கையோடு இருக்குது. கண்டிப்பாக என்னோடய வீடியோக்களுமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மீன் குழம்பு பாருங்கள், சுண்டி வந்துருச்சு சூப்பராகவே. அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாலை மீன் குழம்பு தேங்காய் பால் சாதம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லேயும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். அவருமே தொழுதுட்டு வந்துடுவாங்க. மணி 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்களா. சரி அவசரமாக செஞ்சேங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபன் வேலையை முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. கேஸ் அடுப்புலாம் கழுவிட்டு ஜாமான்லாம் கழுவிட்டு அந்த சிங்க்லாம் கழுவி நீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தாங்க மதியம் லஞ்ச் வேலையை ஆரம்பித்தேன். மணி 12:30 மணிக்கு மேலே தாங்க செஞ்சேனே. பாருங்கள் சாப்பாடு பாருங்கள், தேங்காய் பால் சாதம் சூப்பராகவே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த சாலை மீன் குழம்புக்கும் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும். சிக்கன் வாங்கலாம் பார்த்தாக்கா பறவை காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்களா. சரி அதுவுமே வேணான்னு சொல்லியாச்சு. சிக்கன் வாங்கி கிரேவி செஞ்சு இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சுங்க. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க மக்களே சாப்பிட்லாம். பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.